சில பேருக்கு வந்து ஹிப் பெயின் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த பார்ட்டில் வந்து அதிகமான வலி வர்றது. பட்டக்கு வலி இல்லை அண்ட் ஃப்ரண்ட் அடி வயிறு வலி இல்லை, சைடில் வந்து சில பேருக்கு வலி இருக்கும். அந்த வலிக்கான காரணங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. மெயினான மோஸ்ட் காமன் என்ன அப்படி பார்த்தோம்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஓவர் யூஸ்னால இன்ஃப்ளமேஷன் ஆகலாம், இல்லை வந்து ஒழுங்கான ஆக்டிவிட்டி இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைனா கூட உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகலாம். அந்த இன்ஃப்ளமேஷன் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்லித்தர எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாடியில் வந்து நீங்கள் கேர் எடுத்துக்க ஆரம்பிங்க. நல்ல ஃபுட்டை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, சரிங்களா? ஸோ நான் சொல்லித்தர எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ஹிப் ஜாயிண்ட்டில் மட்டும் பெயின் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க கார்ட்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா, போனில் இருக்க கார்ட்லேஜ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். அதில் இருக்க இன்ஃப்ளமேஷன், அதில் ஃப்ளூயிட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை வந்து அந்த ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய டென்டன் வந்து உங்களுக்கு ரப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ காரணங்களோட அதை சரி பண்ணுறதுக்கு வழி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறேன், அது ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? வாங்க. ஸோ ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா காலை வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணும்போது இங்கே ஹேண்ட் வச்சு பாருங்களேன். இந்த இடத்துல ஹிப் ஜாயிண்ட் வந்து நல்லா மூவ் ஆகுது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதாவது கிரேட்டட் ட்ரோகான்டர் சொல்லக்கூடிய போனில் இருக்க அந்த ஃபீமர் போன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணணும். செகண்ட் என்னென்னா காலை பெண்ட் பண்ணி டபிள்யூ மாதிரி வச்சுக்கணும், உள்ள இப்படி எடுக்கணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹிப் ஃப்ளெக்ஸாஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், மசில் வந்து கிராம்ப் ஆகிறத வந்து தடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஜென்ரல் ஸ்ட்ரெச்சஸ் தான். ஸோ ஹிப் ஜாயிண்ட்டுக்கு தேவையான விஷயம் என்னென்னா இப்போ சுற்றி இருக்க மசில்ஸை வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ண வைக்கணும் அண்ட் டைட்டாக இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்படி வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள், போதும். 2, சரிங்களா? இப்போ தேர்ட் என்ன பண்ணுறீங்கன்னா காலை வந்து ரிலாக்ஸாக வச்சுட்டு இப்படி 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5. இது போல் வந்து நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 செட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா இப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் காலை கிட்ட வச்சுக்கோங்க. இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இது எல்லாமே வந்து இப்போ சுற்றி இருக்க மசில்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா காலை வந்து இப்படி 1 2 3 4 5 இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன் 1 2 3 4 and 5. இது நீங்கள் பண்ணுறச்சவே இந்த பாட்டு வந்து நல்லா ரைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும். எதுக்குன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரென்தனிங். ஓகேவா? நான் முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து ஸ்ட்ரெச்சிங். அது வந்து நல்லா 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு செட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹிப் ஜாயிண்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது, அதிகமாக வந்து போன் தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டுக்கு தேவையான ஐஸ் பேக் கொடுத்து ஃபஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ரெடியூஸ் பண்ணிட்டுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் பாடியும் சரி, இந்த ஹிப் ஜாயிண்ட்டும் சரி நல்லா ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா வாக்கிங் பேட்டும் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ வாக்கிங் பேட் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம பாடியில் வந்து வாக்கிங் கெயிட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது நடக்கும்போது தாங்கி நடக்கிறது. ஹிப் பெயினால் மட்டும் தான் வந்து வேட்லிங் கெயிட்னு சொல்லக்கூடிய தாங்கி நடக்கிற விஷயம்லாம் வந்து நடக்கும். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உங்கள் பாடியோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஹிப் ஜாயிண்ட் வந்து சரி பண்ணுறது. ஓகேவா? இந்த பெயின் சரி பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.